அவர் இரட்சகராக இருக்கிறார். அத்தனை ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் முழு உலக பாவத்துக்காகவும் அவர் வந்து நமக்காக பாடுபட்டு மனுஷன் இழந்து போன ரூபத்தையும், மனுஷன் இழந்து போன தேவ சாயலையும், மனுஷன் இழந்து போன தேவ மகிமையையும், மனுஷன் விட்டுவிட்ட தேவ நீதியையும், அவன் இழந்து போன தேவ பிரசன்னத்தையும் கொடுக்கும்படி மகிமையாய் உயர்த்தப்பட்டவரும் மேன்மையானவரும் உன்னதமானவர் இறங்கி வந்து உனக்காக எனக்காக பாவ சாயலானார், மனுஷ ரூபமானார், தேவ மகிமை இழந்தார், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். உங்களுக்காக எனக்காக தேவ பிரசன்னத்தை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் மரித்தார், உயிர்த்து எழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த கற்றதும் பெற்றதும்ங்கிறதான இந்த நிகழ்ச்சியில் சுருக்கமாக பல விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் ஒரு அதிகாரத்தை விளக்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் கூட அதுக்கு மேலேயும் ஆகலாம். ஆனாலும் அந்த வசனத்தில் உள்ள சுருக்கத்தை உங்கள் முன்பதாக ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக முடிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து இதை செய்து வருகிறோம். சரி, இங்கே சீயோனுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, சீயோனை குறித்து சொல்கிற வார்த்தையை குறித்து பார்க்குறோம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசியிலிருந்து மேசியா இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்துள்ள வார்த்தைகள் இங்கு வருகிறது. இந்த இங்கே சீயோன் தீர்க்க தரிசனத்தினுடையதான தன்மை என்னன்னு கேட்டால், வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அவரவருடைய சூழ்நிலைக்கு தக்க அவரவருடையதான அவருடைய டெம்பரமெண்ட், அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு தக்க அவங்களுடையதான மனநிலைக்கு தக்க அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களை தேற்றுவதாகவும் அமைவதை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மை உத்வேகப்படுத்த, ஊக்கப்படுத்த, நம்மை செயல்பட வைக்க கர்த்தர் எழும்பு ரைஸ் அண்ட் அரைஸ், வா, எதுக்கு வல்லமையை தரித்துக்கொள், கொஞ்சம் உன்னை நீ எடை கட்டிக்கொள், உன் முழு பலத்தோட எழும்பு. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காத. ஆமாம், மன உளைச்சலோடு கூட இருக்காத. பல போராட்டம் உனக்கு, பல நெருக்கடி உனக்கு இல்லை. எந்தி உடுத்திக்கோ, ட்ரெஸ் பண்ணிக்கோ. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி வரமாட்டான். போ, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை சொல்லிட்டு சொல்ல. தூசியை உதறிவிட்டு எழும்பு. தூசி தான் கவலை, தூசி தான் பாரம், தூசி தான் மன உளைச்சல், தூசி தான் பாவம், தூசின்னா தீட்டு, அசூசிகள், இவைகளெல்லாம் அது உதறினாலே போயிடும், எலும்புனாலே போயிடும். நீ உட்கார்ந்துருந்தீங்கன்னா சும்மா இருக்கிறவனால சோம்பேறியுடையதான இருதயம் பிசாசனுடையதான பட்டறையான். ஆமாம், சோம்பேறியினுடையதான சும்மா இருந்தீங்கன்னா பிசாசு கூடு கட்டிடுவான். சும்மா இருந்தீங்கன்னா நீ ஆடாமல் அசையாமல் அமைதியில் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா 8 கால் பூச்சி கூட உனக்குள்ளே கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க. எருசலேமே வீற்றிரு. சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எறும்பு கூட உன்னை மேய்ஞ்சி போட்டுரும். எச்சரிக்கையாயிரு. எருசலேமே வீற்றிரு, எழும்பு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. ஏன்னா கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறமும் கட்டுகளை கட்டிகிட்டே இருக்கணும். கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வா. அதை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஐயோ அவிழ்க்க முடியாத, இல்லை, நீ அவிழ்க்க முடியும். உன்னால் உன்னால் அவிழ்த்து உன்னை வெளியே வர முடியும்.
ஏன்னா விலையின்றி விற்கப்பட்டீங்க, பணமின்றி மீட்கப்படுவீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வத்தில் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனாங்க. எகிப்தில் பாடுபட்டது எனக்கு தெரியும். அசிரியனும் முகாந்திரம் எல்லாம் ஒடுக்குனான் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ எனக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் விருதாவாக கொண்டு போகப்பட்டாங்க. என்ன நீங்கள் என்னை விட்டுட்டீங்க. நீங்கள் என்னை தேடாமல் என்னை விட்டதுனால, விக்கிரகங்களை பின்பற்றினதுனால, மனம் போல வாழ்ந்து தேவனுடைய பிரமாணத்தை மதிக்காமல் போனதுனால இன்றைக்கி நீங்கள் விருதாவாக கொண்டு போகப்பட்டீங்க. தேவையில்லை. உங்களை ஆள்றவங்கெல்லாம் உங்களை கொடுமைப்படுத்தினாங்க, உங்களை அலற பண்ணாங்க. உங்களால் என் நாமம் தூசிக்கப்படுகிறது. உங்களால் என் நாமம் இடைவிடாமல் தூசிக்கப்படுது. இவங்க ஆண்டவர் என்ன பெரிய ஆண்டவரா? இவங்க ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவங்களுக்கு தெரியாது. நீ தந்த தப்புக்காக நீ பாடு அனுபவிக்கிறாய் என்று அவங்களுக்கு தெரியாது. ஏதோ உன் தேவன் உன்னை கைவிட்டது போல பேசுகிறார்கள். இவ்வளவு நாளாக நீ தேவன் உனக்கு என்னத்தை செய்தார் என்று கேட்குற அளவுக்கு நடந்து கொள்ளுகிறாய். தேவனுடைய நாமம் ஒன்னால் தூசிக்கப்படுது. நீ வேற என் நாமத்தை தூசிக்கிறாய், ஒன்னால் என் நாமமும் தூசிக்கப்படுது. இந்த தேவன் அவருடைய ஜனத்தை கைவிட்டு விட்டாரே, அவரை நம்பி என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நாளாக சேவித்து என்ன பிரயோஜனம்? இவரை விட்டு விட்டாருன்னு கொஞ்சம் பேர் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறாங்க. நீ வேற என் நாமத்தை தூசிக்கிற. அந்த கர்த்தர் சொல்கிறார், இதுமித்த என் ஜனங்கள் நாமத்தை அறிவார்கள். இனிமேல் தான் என் நாமத்தை தெரிஞ்சுக்கணுப்பா. நான் தான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ. நான் இங்கே இருக்கிறேங்கிறேன். என் கிட்ட வா, திரும்ப வா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிச்சு இப்போ நீ வா, மனம் திரும்பு. சமாதானம்னா மனம் திரும்பி வாங்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டு. எனக்கு விரோதமாய் போராடுகிறதான யுத்த கொடிகளை கீழே தாழ்த்தி விட்டு சமாதான கொடிகளை தூக்கி பிடியுங்கள். வாளை கீழே போட்டுவிட்டு, ஒன்றிதான போர் வாளை கீழே போட்டுவிட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமாம் ஒன்றியதான கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சமாதானத்துக்கு நேராய் வா. போதும், உன் விக்கிரகங்களை நம்பினது போதும், உன் மனம் போல் வாழ்ந்தது போதும், கை வா. இன்றைக்கி உனக்கு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். உன் பாவங்களை மன்னிக்கிறவர், உன்னை ரட்சிப்பை கர்த்தர் பிரசித்திப்படுத்துகிறார். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். வா சியோனுக்கு வா. ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படுது. சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார். ஏன்னா கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது கண்ணார காண்பார்கள். கூட்டமாய். ஓ ஹல்லேலூயா. மந்தையாய் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் சிதறடிக்கப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். ஓ கைதியாக கொண்டு போகப்பட்டவர்கள் விடுதலையாகி ஆமென் ஸ்தோத்திரம் வெற்றி வேந்தர்களாய் திரும்பி வருகிறார்கள். வெறுங்கையாய் கொண்டு போகப்பட்டவர்கள் கை நிறைய சம்பாத்தியத்தோடும் பொக்கிஷத்தோடும் திரும்பி வருகிறார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்குங்கள், பாடுங்கள். கர்த்தர் ஆறுதல் செய்தார், எருசலேமை மீட்டு கொண்டார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பயத்தை வெளிப்படுத்துவார். தம்முடைய சத்துருக்களுக்கு தம்முடைய பயத்தை வெளிப்படுத்துவார். தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இடதுகை உங்களை பாதுகாக்கிறது, அவருடைய வலதுகை உங்களை பராமரிக்கிறது. அவர் இடதுகை உங்கள் சத்துருக்களை மேல் நீதி செலுத்துகிறது, அவருடைய வலதுகை உங்களை மன்னித்து ரட்சிக்கிறது. புறப்படுங்கள். முதலாக எழும்புங்கள்னாரு, அப்புறம் உதருங்கள்னாரு. இப்போ புறப்படுங்கள், வாங்க, பாபிலோனை விட்டு வாங்க. போதும், பாபிலோனில் இருந்த காலம் போதும், இப்போ ரட்சிக்கப்பட்டாயிற்று. இனி அந்த பாபிலோனுக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல. இனி பாபிலோனுடைய மர்தூக், பாபிலோனுடையதான தெய்வங்களுக்கும் பாபிலோனிய விக்கிரகங்களுக்கும் நீங்கள் இனி அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பாபிலோனிய கலாச்சாரத்துக்கும் பாபிலோனிய கட்டுப்பாடுகளுக்கும் நீ பயப்பட வேண்டியதில்லை. வா, அவங்கள விட்டு வெளியே வா. அசுத்தமானதை தொடாதீங்க. அங்கே உள்ள ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவங்க, நடுவிலிருந்து புறப்பட்டவங்களை சுத்திகரிங்க. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, அவசரமாக புறப்படுகிறதில்லை. எங்கள் எகிப்திலேருந்து புறப்படும்போது அவசரமாக புறப்பட்டாங்களா? அவசரமாக புறப்பட வேண்டியதில்லை. ஓடி போகும்போது ஓடி வர வேண்டியதும் இல்லை. நிதானமாக வாங்க, மெதுவாக வாங்க. கர்த்தர் உனக்கு முன்னே போவார். அவன் இஸ்ரவேலின் தேவன் உங்களை பின்னாலே பாதுகாப்பார். பயப்படாமல் வா, நிதானமாக வா, சந்தோஷமாக வா, ஆடல் பாடலோடு வா, மகிழ்ச்சியோடு வா சொல்லிட்டு இதெல்லாம் இந்த காரியங்களை சொல்லி கர்த்தரோட விடுதலை ஆக்குறத பற்றி அவர் அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்போது 13வது வசனம் எதை சொல்லுகிறது என்றால், 13வது வசனம் மேசியா இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பாக ஆரம்பிக்குது.
ஆக்சுவலாக 53ஆம் அதிகாரம் இங்கேருந்தே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதோன்னா தூரமான காலத்தில், எதிர்காலத்தில் நடக்க போகுது. என் தாசன் ஞானமாய் நடப்பார். அது மேசியா இயேசு கிறிஸ்து. அவர் உயர்த்தப்படுவார், அவர் மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். உயர்த்தப்படுவார் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா சிலுவையை அங்கே குறிக்குது. மேன்மையும் மகா உன்னதமாக இருப்பார். அது ஒரு மகிமையான தேவன். அப்படி சொல்லிட்டு அவர் எப்படி இருப்பாரா, உயர்த்தப்படுவார், மேன்மை மகா உன்னதமாக இருப்பார்னு சொன்னாலும் அவர் மகா உன்னதமானவர், உயர்த்தப்பட்டவர், மேன்மையானவர். ஆனால் அவருடைய முகம் மனுஷனை பார்க்கிலும், அவருடைய முக பார்வை, முக ரூபம் மனுப்புத்தரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளோ கேடடைந்திருந்தது, வீங்கி போயிருந்தது. ஓ ஹல்லேலூயா. அவருடைய தாடி முடிகள் பிடுங்கப்பட்டதினால் இரத்த கலரியாக இருக்கிறது. முகமெல்லாம் கன்னத்தில் அடித்ததினாலே, குச்சியினாலே கன்னத்தில் அடித்தார்கள், வீங்கி போயிருக்கிறது. அவரை பார்த்தவங்க நிறைய பேர் பிரமிப்படைந்தாங்க. இவர் தானா 5000 பேரை போஷித்தவர்? இவர் தானா குருடனுடைய கண்களை திறந்தவர்? ஓ இவர் தானா காற்றையும் கடலையும் அதட்டினவர்? பிரமிப்படைந்தார்கள். ஏன்? அவர் அநேக ஜாதிகள் மேலே தெளிப்பார். அநேக ஜாதிகளுக்காக அவருடைய இரத்தத்தை தெளிப்பார். அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார்னா அநேக ஜாதிகளுக்கு அவர் தெரியப்படுத்தப்படுவார். அவருடைய இரத்தம் எல்லார் மேலும் தெரியப்படுத்துறது. அவருடைய நிமித்தம் ராஜாக்கள் வாயை மூடுவார்கள். தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாததை அவர் அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அகிலாண்டத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஹல்லேலூயா அவர் இரட்சகராக இருக்கிறார். அத்தனை ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் முழு உலக பாவத்துக்காகவும் அவர் நமக்காக பாடுபட்டு மனுஷன் இழந்து போன ரூபத்தையும், மனுஷன் இழந்து போன தேவ சாயலையும், மனுஷன் இழந்து போன தேவ மகிமையையும், மனுஷன் விட்டுவிட்ட தேவ நீதியையும், அவன் இழந்து போன தேவ பிரசன்னத்தையும் கொடுக்கும்படி மகிமையாய் உயர்த்தப்பட்டவரும் மேன்மையானவரும் உன்னதமானவர் இறங்கி உனக்காக எனக்காக பாவ சாயலானார், மனுஷ ரூபமானார், தேவ மகிமை இழந்தார், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். உங்களுக்காக எனக்காக தேவ பிரசன்னத்தை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் மரித்தார், உயிர்த்து எழுந்தார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 52வது அதிகாரத்தில் எழும்பு எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னா, வேதனை நடுவுலையும், கவலை நடுவுலையும், கண்ணீரின் நடுவுலையும் எதுவுமே செய்யாமல் நம்ம என்ன செய்கிறோம்? அதையே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி அந்த தூசியெல்லாம் உதறி போட்டு நீ எழுந்துரு, நீ உன்னுடைய வஸ்திரத்தை என்ன செய்துக்கோ, தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கி நம்மகிட்ட சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய, எல்லா பாவத்தையும், எல்லா சாபத்தையும், விரோதமாக இருக்கிற எல்லா வருத்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நம்ம எழுந்து கர்த்தருக்காக செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளில் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, நற்காரியங்களை சுவிசேஷமாய் கூறி, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்? சமாதானமாகிய அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்வோம்? தேவனுடைய தானே வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஜனங்களுக்கு சொல்லுவோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறவர், அவர் நம்ம மத்தியில் பெரியவராக இருக்கிறார். நாம் என்ன செய்வோம்? அவரை பற்றி சொல்லுவோம். நாம் மற்ற காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தா வீணாக புலம்பி என்னப்பா எங்களுடைய பாடுகளையும் கவலைகளையுமே நாங்கள் நினைத்து சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தா எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆமேனப்பா எங்களுக்கு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி ஓட அப்பா எங்களுக்கு நியமித்த பாதையில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா.
கர்த்தாவே இந்த நாளிலும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு நீர் அப்பா இரக்கம் பாராட்டுவீராக. ஆமேன் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ராஜரீகத்தையும் உம்முடைய ஆளுமையும் கர்த்தாவே உம்முடைய வல்லமையும் இந்த ஜனங்களுக்கு கர்த்தாவே சொல்லத்தக்கதாக வெளிக்காட்டத்தக்கதாக தேவரீர் எங்களை கர்த்தாவே ஆமேன் ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்துவீராக. எங்களையும் கர்த்தாவே அப்பா சொல்லத்தக்கதாக நாங்கள் அடையாளங்களாக சாட்சிகளாக நிற்கத்தக்கதாக தேவரீர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய அபிஷேகத்தை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தந்து வழி நடத்துவீராக. தைரியத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.